வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி இந்த கருமையை குறைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை வச்சு தான் நான் அவங்க ஃபேஸை ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, தயிர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் பசையும் இருக்கும். சம்மரில் உதடுகளும் ரொம்ப சீக்கிரமாக கருத்துரும். அங்கேயும் அதுக்கும் நீங்கள் இதை செய்யலாம். ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது மூணும். டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட். இப்படி பருக்கள் இருக்கும்பொழுது கை விரல்களால் தொடவே தொடாதீங்க. அதனால தான் அது இவ்வளோ மோசமாக இருக்குது. இது வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங் பேக் அப்படின்னு சொல்லலாம். கண்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்காக கண்ணுக்கு மேலே நான் வைக்கிறேன். ரொம்ப கூலிங்காக இருக்கும், ஹெவன்லியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சம்மரில் எந்த பேக் போட்டாலும் சூடாக தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணாதீங்க, குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் 2 நாள் கூட நம்ம இதை செய்யலாம். நாயகி யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மரை எப்படி எதிர்கொள்றது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய சருமம் ரொம்ப கருத்து போயிடும். அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி இந்த கருமையை குறைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். தூய்மையான ரோஸ் வாட்டர் இந்த அளவு இருந்தால் போதும். தினமுமே உங்களுடைய ஸ்கின்னை இதை வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சமாக தயிர். ஸோ இது ரொம்ப நல்ல டீப் டேன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரப். ஸோ இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன். ஸோ துருவின தேங்காய், அதில் நான் மிக்ஸ் பண்ண போகிறது கொஞ்சம் சுகர். ஆனால் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதில் கொஞ்சம் தயிர். இதை வச்சு தான் நான் அவங்க ஃபேஸை ஸ்க்ரப் பண்ண போகிறேன். முதல்ல அவங்களுடைய ஃபேஸில் ரோஸ் வாட்டர் வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு காட்டன் பீசஸ் அதில் ரோஸ் வாட்டர் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கூலாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2-3 டைம் கூட நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னுடைய மேல் பகுதிக்கு எண்ணெய் ரொம்ப வராமல் இல்லை வந்திருக்கிற எண்ணெயை அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு இந்த போர்ஸ் எல்லாம் நல்லா கிளென்ஸ் ஆகும். ஸோ ரோஸ் வாட்டரில் க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக க்ளீன் பண்ணலாம். நல்லா உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். ரொம்ப நல்லது. சரும துவாரங்கள்லாம் நல்லா டைட் ஆகும். இவங்க ஸ்கின்னில் ஒரு மேக்கப்பும் இல்லை, அதனால நான் டைரெக்டாக ரோஸ் வாட்டர்லேயே கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்துதான் தேங்காய், சர்க்கரை, தயிர், இது மூணுத்தையும் அவங்க ஃபேஸில் யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, அதனால நான் வந்து இந்த பட்டர் மில்க்கு, அதாவது தயிர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் இந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடாதே தவிர தேங்காவை யூஸ் பண்ணலாம். தேங்காய் பூ வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு காம்பினேஷனாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சம் எண்ணெய் பசையும் இருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மெயினாக எந்த இடத்துல அவங்களுக்கு அந்த டேன் அதிகமாக இருக்கும் அங்கே கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணலாம். இதை மெதுவாக கை விரல்களால் ஜஸ்ட் ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ரப் மாதிரி பண்ணலாம். அந்தந்த இடத்துல ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தமாக, ரொம்ப அழுத்தாதீங்க, லைட்டாக. இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த பால் வந்து அவ்வளோ நல்லது இந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதனால தான் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் தான் இதை செய்ய போகிறோம். நெத்தியில் ரொம்ப டார்க்காக இருக்குது, நிறையா பருக்கள் இருக்குது, அதனால அங்கேயும் லைட்டாக மசாஜ் கொடுக்குறோம். இது உதடுகளுக்கு மேலே கூட நம்ம செய்யலாம். ஏன்னா சம்மரில் உதடுகளும் ரொம்ப சீக்கிரமாக கருத்துரும். இப்போ அவங்களுக்கே பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் ரொம்ப டேன் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்மளுடைய உதடுகளையும் கருக்க வைக்கும். அதனால தான் அங்கேயும் அதுக்கும் நீங்கள் இதை செய்யலாம். 5 நிமிஷம் வரையில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிர்ந்த நீரில் இதை வாஷ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தொடச்சிடலாம். அடுத்ததான் நான் பிரியங்காவோட ஃபேஸில் போட போகிறது முல்தானி மிட்டி, வெள்ளரிக்காவோட சாறு, தேன். இது ஒரு பேக்காக அவங்களோட ஃபேஸில் நான் யூஸ் பண்ண போகிறேன். வெள்ளரிக்காய் துருவி வச்சுக்கோங்க. அதுலேருந்து அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் கூடவே நான் கலக்க போடுறது கொஞ்சம் தேன். ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது மூணும். டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட். வெள்ளரிக்காயில் உள்ள அந்த விட்டமின் சி சத்து ரொம்ப நல்லது. அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. தேன் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர்.
உங்ககிட்ட முல்தானி மிட்டி இருந்தாலே போதும், உங்களுடைய டேனை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா முல்தானி மிட்டிக்கு அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது. அதாவது அதில் வந்து ஒரு டைட்டனிங் ஆக்ஷன் இருக்குது. அது கூட நம்ம ஸ்கின்ல மேலாக வந்திருக்கிற இந்த மெலனின் அப்படின்றத குறைக்கக்கூடியது இது. அதனால் இது கூட நம்ம அதுவும் வெள்ளரிக்காய் ஜூஸ் தேன்லாம் கலக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பேக்கு. இதை நீங்கள் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பருக்கள் இருக்கும்போது கை விரல்களால் தொடவே தொடாதீங்க. அதனால தான் அது இவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம கை விரல்கள் வந்து ஃபேஸில் வைக்கவே கூடாது. ஏதாவது யூஸ் பண்ணும்பொழுது, ப்ராடக்ட் போடும்பொழுது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ஒரு ப்ரஷ்ஷால் போட்டுட்ருக்கேன், நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரஷ்ஷஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கழுத்து பகுதி எங்கெல்லாம் ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கோ அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங் பேக் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வந்து டேனை ரிமூவ் பண்ணிவிடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்காக ரோஸ் வாட்டரில் டிப் பண்ண காட்டன் பேட்ஸை கண்ணுக்கு மேலே நான் வைக்கிறேன். இதுக்கு மேலே வெள்ளரிக்காய் அந்த துருவல் மட்டும் வைக்கலாம். ரொம்ப கூலிங்காக இருக்கும், ஹெவன்லியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி கூலிங்கான பேக், கூலிங்கான ஐ பேட்ஸ் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணாலே போதும். அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக நம்ம வந்து கூல் வாட்டரில் வாஷ் பண்ணணும். இந்த சம்மரில் எந்த பேக் போட்டாலும் சூடாக தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணாதீங்க, குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த போர்ஸ் எல்லாம் மூடியே இருக்கும். இல்லைன்னா சரும துவாரங்கள் ஓப்பன் ஆகி திரும்பவும் ஆயிலியாக மாறிடும். பேக் போட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பேக்கை ஜஸ்ட் கூல் வாட்டரில் எடுத்துக்கணும். இந்த பேக்னால இங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த தழும்புகள் எல்லாமே குறைஞ்சிடும். ஒரு வாரத்தில் 2 நாள் கூட நம்ம இதை செய்யலாம். சிம்பிளாக 2 ஹெர்பல் ரெமெடிஸ் செஞ்சு அவங்களுடைய ஸ்கின் பிரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக நாயகி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.